ஹாய் மக்களே! மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 30, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. மீரா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் ஏன் மீரா அழுகுறன்னு விசாரிக்கிறா. என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அண்ணி. என் மகனை கொல்ல பார்த்தவங்க இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டாருன்னு புலம்புறா. உங்க அண்ணன் கிட்ட விஷயம் சொன்னா எல்லாம் சரியாயிடுமேன்னு அபூர்வா சொல்றா. மீராவும் சரி இப்போ போய் சொல்றேன்னு கிளம்புறா. உடனே அபூர்வா மீராவை தடுத்து, சும்மா போய் சொன்னா வேலைக்காகாது, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும், நான் சொல்ற மாதிரி செய்யறியா, நீ இப்போ செத்து போகணும்னு சொல்றா. உடனே மீரா அதிர்ச்சியாகி, என்ன நீ சொல்றீங்க, நான் செத்து போயிட்டா அவர் கூட அப்புறம் எப்படி வாழ முடியும்னு கேக்குறா. அதுக்கு அபூர்வா சொல்றா, உண்மையா சாக சொல்லல, சாகுற மாதிரி நடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஐடியா கொடுக்கறா. உடனே மீரா பில்டிங் மேல இருந்து குதிக்கவா, கையை அறுத்துக்கவா, இல்ல விஷம் குடிக்கவான்னு ஓவரா கேக்குறா. அதுக்கு அபூர்வா சொல்றா, அதெல்லாம் வேணாம், புடவையில தூக்க மாட்டுற மாதிரி நாடகம் ஆடுன்னு சொல்றா. மீரா ரூம்குள்ள போய் புடவையில தூக்க மாட்டுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. அபூர்வா வெளியே நின்னுகிட்டு, ஐயோ மீரா கதவை தரன்னு கத்தி கூச்சல் போடுறா. சத்தம் கேட்டு நட்சத்திரா, செர்ரி, சரச்சந்திரா எல்லாரும் ஓடி வராங்க. அபூர்வா சொல்றா, மாமா மீரா செத்து போக பாக்குறா, காப்பாத்துங்கன்னு கத்துறா. சரச்சந்திராவும் செர்ரியும் மத்தவங்களும் சேர்ந்து கதவை உடைக்கிறாங்க. உள்ள தூக்குல தொங்க போற மாதிரி இருக்கிற மீராவை பார்த்து, மீரா என்ன பண்ற, கீழே இறங்குன்னு சரச்சந்திரா கத்துறாரு. மீராவும் பயந்து போய் அங்கேயே நிக்கிறா. மீராவை சரச்சந்திராவும் செர்ரியும் கேட்கும் போது மீரா அழுவுறா. என்னை விட்டுட்டு அந்த சாரதா கிட்டே போயிட்டாரு, அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, நான் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா, செர்ரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் செத்துடலான்னு டிராமா பண்றா. அபூர்வா குறுக்க வந்து, இருமீரா, உன் அண்ணன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, அவரு உனக்கு நியாயம் பண்ணுவாருன்னு தூண்டி விடுறா. சரச்சந்திரா உணர்ச்சி வசப்பட்டு, இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், நானே போய் கேபிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. செர்ரியும் அம்மா இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறான் சரச்சந்திரா கூட. அண்ணி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன், அண்ணனும் வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சந்தோஷப்படுறா. அபூர்வா சொல்றா, பொறுத்திருந்து பாப்போம்னு சொல்றா. மறுநாள் காலையில ஆகாஷ் பெட்லயும் பூமி ஷோபாலையும் தூங்கிட்டு இருக்காங்க. பூமி முடிச்சு பார்த்து, ஐயோ தலையெல்லாம் வலிக்குதேன்னு உக்காந்துட்டு இருக்கா. பூமி ஆகாஷ்க்கு தெரியாம மெதுவா அங்க இருந்து நழுவி ஹாலுக்கு வரா. அங்க சாரதா மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூமி சாரதா பாத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே வரா. ஆனா சாரதா மூஞ்சிய பார்க்காம ட்ரெஸ்ஸ மட்டும் பார்த்துட்டு, தாரா எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறாங்க. பூமி உடனே தாரா மாதிரி குரலை மாத்தி, ஜாகிங் போயிட்டு வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியே போறா. வெளியே வந்ததும் நிஜமாவே தாரா எதிரா வரா. ஜாகிங் போயிட்டு வர தாரா பூமிய பார்த்து, ஏய் எதுக்கு நீ அடிக்கடி இங்க வரன்னு கத்துறா. அதுக்கு பூமி பதிலுக்கு, நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு திட்டுறா. பூமி சொல்றா, இங்க பாரு, இங்க இருக்கிறது என்னோட மாமா, நீ அடிக்கடி இங்க வந்து வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு தாராவை செமையா திட்டுறா. தாரா யோசிச்சு பார்த்துட்டு, நைட் ஃபுல்லா நீயும் ககன் கூட தான் ரூம்ல இருந்தியா அப்படின்னு கேக்குறா. பூமி உடனே, ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து கெத்தா நகர்றா. சாரதா தாரா கிட்ட ஜாகிங் போயிட்டு உடனே வந்துட்டியான்னு கேக்குறாங்க. தாரா சொல்றா, நான் இப்பதான் வெளியே இருந்து வரேன், இவ்வளவு நேரமா இங்க இருந்தது பூமின்னு உண்மைய சொல்றா. ஆனா பூமி எதுக்கு இங்க வரப்போறான்னு சாரதா முடிச்சு யோசிக்கிறாங்க. தாரா நேரா தூங்கிட்டு இருக்கிற ஆகாஷ் கிட்ட போய் கஹன் கஹன்னு கூப்பிட்டு பாக்குறா. அவன் எந்திரிக்காததால ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிலேயே தெளிச்சு எழுப்புறா. நீங்களும் பூமியும் நைட் ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருந்தீங்களான்னு தாரா கேக்குறா. உடனே ஆகாஷம், ஆமா இருந்தோம், அதுக்கு என்ன இப்போன்னு தூக்க கலக்கத்துல சொல்றான். சந்தேகத்துல தாரா, நிஜமாவே உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவும் நடக்கலையான்னு திரும்ப திரும்ப கேக்குறா. கடுப்பான ஆகாஷ், ஆமா ஒரே ரூம்ல தான் இருந்தோம், ஆனா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, தயவு செஞ்சு என்ன தூங்க விடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறான். செர்ரி கார் டிரைவ் பண்ணிட்டு வரான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சரச்சந்திரா கோவமா கேக்குறாரு செர்ரி கிட்ட, உங்க அப்பா எங்க போனாருன்னு ஒழுங்கா சொல்லுடான்னு கேக்குறாரு. அதுக்கு செர்ரி சொல்றான், நிஜமாவே எங்க அப்பா எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது மாமான்னு சொல்றான். சரச்சந்திரா சொல்றாரு, உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா, உங்க அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு அந்த சாரதா பின்னாடி சுத்துறான் அப்படின்னு திட்டுறாரு. செர்ரி சொல்றான், அப்பா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு மாமா, அதை சரி செய்யதான் பாக்குறாரு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். சரச்சந்திரா சொல்றாரு, நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான், நீ போன் பண்ணி பாரு, அவன் எடுக்கிறானான்னு பாக்கவும் அப்படின்னு சொல்றாரு. செர்ரி உடனே போன் பண்ணதும் பார்ல உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்த கேபி, சொல்லுடா செர்ரி அப்படின்னு போன் எடுக்கிறாரு. செர்ரி சொல்றான், அப்பா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். கேபி சொல்றாரு, நான் பார்ல தான் இருக்கேன்னு சொல்றாரு. பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்க கேபியை தேடி செர்ரியும் சரச்சந்திராவும் போறாங்க. கேபி செர்ரிய பார்த்து, டேய் நீ மட்டும்தான் வரேன்னு சொன்ன,
இப்ப எதுக்கு இவரை கூட்டிட்டு வந்த? என்னை ஏமாத்திட்டியேடான்னு கத்துறாரு. சரத்சந்திரா சொல்றாரு, மீரா அங்க அழுதுகிட்டு இருக்கா, வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. கேபி உடனே, நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க, அபூர்வா நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு அபூர்வாவை திட்டி புலம்புறாரு. கேபி ஃபுல்லா குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே என்ன ஏமாத்தின எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பார்ல வச்சு ஒரே ரகலை பண்றாரு. திரும்பவும் சரத்சந்திரா மீரா அழுதுகிட்டே இருக்கா, வான்னு மறைவியா கூப்பிடுறாரு. கேபி பொங்கி எழுந்து, உன் தங்கச்சி மீரா அழுகிறது மட்டும்தான் உனக்கு தெரியுமா? அங்க என் பொண்டாட்டி சாரதா வருஷக்கணக்கா அழுதுகிட்டு இருக்காளே, அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிங்களாடான்னு கேக்குறாரு. நீங்க ஒரு கொலைகார குடும்பம், உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அது வீடே இல்ல நரகம், நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல, ராட்சசனுங்கன்னு சரத்சந்திரா மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி பேசுறாரு. என் பையன் ககன் பூமியை காதலிச்சது தப்பா இல்ல பூமி அவனை காதலிச்சது தப்பா? என் பையன் பொண்ணு பொண்டாட்டி அழுக எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதான்னு சரத்சந்திராவை நறுக்குன்னு கேக்குறாரு. பார்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறத பார்த்து செர்ரி பயந்து போய், அப்பா ப்ளீஸ்ப்பா எல்லாரும் பாக்குறாங்க, சண்டை போடாம அமைதியா வீட்டுக்கு வாங்கப்பான்னு கெஞ்சுறான். கேபி மரியாதையா என்னை விட்டுடுங்க, என்னால வர முடியாது, மறுபடியும் என்னை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ண போறீங்களா, டார்ச்சர் பண்ண போறீங்களா, நான் வரமாட்டேன்னு அவசரமா பேசுறாரு. உன் தங்கச்சி மீரா அழுதுகிட்டே இருந்தா அவளை என் கூட வெளில அனுப்பிடு, நான் அவளை பாத்துக்கிறேன், அந்த வீட்டுக்கு என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லி வர முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு. கேபி பேசின நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கோபத்துல சரத்சந்திரா கேபியை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, சரத்சந்திரா வீட்டுல ஆகாஷ் ஷோபால உட்காந்துருக்கான். பூமி ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறா. நீ ககன் மாமா ஆபீஸ்க்கு போகணும்னா முதல்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு ஆபீஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. ஆகாஷ் சரி படிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றான். பூமி என்ன வேலைன்னு கேக்குறா. ஆகாஷ் சைகையிலேயே குடிக்கிற மாதிரி காட்டுறான். பார்த்து பூமி ஷாக் ஆகி வாயடிச்சு நிக்கிறா. ஆகாஷ் சொல்றான், உங்க அப்பா ஹால்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், போய் அந்த சரக்கு பாட்டில அப்படியே இங்க தூக்கிட்டு வான்னு ஆர்டர் போடுறான். வேற வழி இல்லாம பூமி சத்தம் போடாம ஹாலுக்கு போறா. அங்க சரத்சந்திரா சரக்கு பாட்டில் எல்லாம் வச்சுட்டு நகர்ந்ததும் யாருக்கும் தெரியாம அதை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறா. உடனே ஆகாஷ் சூப்பர் சூப்பர் பூமின்னு சொல்லிட்டு அதை ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது இவன் இப்படி குடிக்கிறான்னு பூமி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அத ஜன்னல் வழியா பார்த்த அபூர்வாவும் நட்சத்திராவும், அம்மா நீ சொன்னது நிஜம்தான், இவன் செம்மையா குடிக்கிறான்னு பேசிக்கிறாங்க, இரு இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து காமிக்கலான்னு சொல்லி அபூர்வாவும் நட்சத்திராவும் ஓடுறாங்க. அதுக்குள்ள ஃபுல்லா குடிச்ச ஆகாஷ் போதை தலைக்கேறி அப்படியே பெட்ல மயங்கி விழுந்து தூங்கிடுறான். உடனே பூமி, ஐயோ இவன் என்ன இப்ப போய் இப்படி மட்டையாகிட்டான்னு பூமி தலையில கை வச்சுக்கிட்டு ஆகாஷ் எந்திரிங்க எந்திரிங்கன்னு கத்துறா. பூமி ஆகாஷை எழுப்ப போராடிட்டு இருக்கும் போதே சரத்சந்திரா ரூம் கதவை தட்டுறாரு. பூமி உன்னைத்தான் கூப்பிடுறேன், கதவை தர, நான் பேசுறது கேட்கலையான்னு சரத்சந்திரா கத்த ஆரம்பிக்கிறாரு. பின்னாலேயே வந்து நின்ன அபூர்வாவும் நட்சத்திராவும், நல்லா கூப்பிடுங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்கன்னு தூண்டி விடுறாங்க. அப்போ பூமி, ஐயோ அப்பா வெளியே நின்னு கத்துறாரு, இந்த ஆகாஷ் என்னன்னா இப்போ போதையில விழுந்து கிடக்குறான், இப்போ கதவை திறந்தா அவ்வளோதான்னு பூமி செம்ம டென்ஷன்ல முழிச்சிட்டு நிக்கிறா. அதோட முடியுது. பாய் மக்களே.